மாதம் மாதம் 5000 கட்டணும்னு சொல்கிறாளுங்க. வட்டி எவ்வளவு, மாதம் மாதம் எவ்வளோ, எத்தனை மாதம் கட்டணும் அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் வெறும் மாதம் மாதம் 5000 கட்டணும்னு மட்டும் சொல்கிறாளுங்க. எத்தனை மாதம் கட்டணுமாம்மா, வட்டி எவ்வளோவாம்மா 50000 ரூபாய்க்கு? என்னமோ எதுவுமே சொல்லாமல் இவ்வளோ வாட்டை பேசிகிட்டு இருக்கிறாளுங்க. இவ்வளவுளும் வாயை பொழந்து கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்குறாளுங்க. 50000 வாங்கினா மட்டும் பத்தாது, அதுக்கு விவரம் தெரிஞ்சுட்டு வாங்கணுமில்ல. முட்டாள்தனமாக போய் வாங்கிட்டு சிக்கிடக்கூடாதுல்ல. அதானக்கா, இவங்கெல்லாம் கிளவிகளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்க்க போனால் நமக்கும் கூட விவரம் இருக்க மாட்டிருக்குது. இதுகளுக்குள்ள சுத்தமாக விவரங்கிறதே இல்லை. என்னமோ இதுகளும் இங்கே பொழைக்க போகுதுங்களோ. சரி இருங்க, நம்மளே கேட்போம். ஏ கீதா, யாருக்கு டவுட்டு வருது இல்லையோ, இந்த கிளவிக்கு மட்டும் டான்னு வருது. இது கூட எப்படித்தான் அதோட புருஷன் வாழ்ந்தானோ, அதனால தான் சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டான் போல. எப்போ பார்த்தாலும் சந்தேகத்தோடையே இருந்தா. சொல்லுங்க. எதுவுமே சொல்லாமல் இருக்கிற, என்ன எத்தனை மாதம் கட்டணும், என்ன விவரம், வட்டி எவ்வளவு, அதெல்லாம் தெளிவாக சொல்லு. சும்மா மாதம் 5000 கட்டணும்னா எத்தனை மாதம் கட்டுறது, அதெல்லாம் தெரிஞ்சால் தானே வட்டி எவ்வளவு, வாங்குற பணம் கரெக்டாக இருக்குமா, அதெல்லாம் யோசிச்சு தானே முடிவு பண்ணணும். பார்த்தீங்களா லட்சுமி அக்கா, அவங்களாம் எவ்வளோ தெளிவாக கேட்குறாங்கன்னு. அவங்களுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இருக்காது போலையே. நம்ம 50000 ரூபாயின்னு வாயை பழந்துட்டு நகை சேர்த்தி வாங்கிக்கலாம் அப்படி இப்படின்னு உட்காந்துருக்குறோம். அதுக்கு வேறு எவ்வளோ விவரமாக வட்டி எவ்வளவு, எத்தனை மாதம் கட்டணும் அப்படின்னு. நம்ம வாட்டுக்கு வாங்கி வட்டி எதையும் வந்துட்டா போக வேண்டியதை. இந்த மாதிரி ஆளுக எப்பவுமே கூட வேணும் ஏங்க்கா? ஆமாம் ராணி, இவங்களுக்கெல்லாம் விவரம் ஜாஸ்தி தான். அதனால தானே எல்லாத்தையும் குடும்பத்தையெல்லாம் கரெக்டாக பார்த்து இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போல்லாம் தான் பணம் கடன் வாங்குகிறோம், பேங்குக்கு அங்கே வாங்குகிறோம் இங்கே வாங்குகிறோங்கிறாங்க. அந்த காலத்துலேயும் அப்படியெல்லாம் இல்லையில. இருக்கிறத எப்படி மிச்சம் முடிச்சு எப்படி நல்லா வாழ்கிறதுன்னு தான் பார்த்தாங்க. இந்த சந்தியா இருக்கா பார்த்தீங்களா, பார்க்குறது எல்லாமே கேட்பா. நானும் சொன்னாலும் பிள்ளைய புரிஞ்சுக்கிறதே இல்லை. பணம்ங்கிறது பணக்கா கோடீஸ்வரன் என்னத்தை வேணாலும் வாங்குவேன். நாளைக்கு அவனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா பணம் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற 10 கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி போட்டால் நமக்கு நல்லா இல்லைன்னா என்னங்கக்கா பண்ணுறது? அது சொன்னால் இந்த காலத்து பிள்ளைகளுக்குலாம் எதுக்குமே புரியாதுங்கக்கா. பணத்தை சேமித்து வைக்கணுங்கிற அறிவுங்கிறதே இருக்கிறதில்ல. 12 மாதம் கட்டுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு 50000 ரூபா வாங்குறீங்க, 60000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். 10000 ரூபா வட்டி. வருஷம் ஃபுல்லாக கட்டுறீங்கள, 5000 தான் மாதம் கட்டுறீங்க. அப்புறம் இதுக்கும் குறைச்சி யார் தருவா? இனி அடுத்த வருஷம் கீழே நம்ம ஒரு 60-70 ரூபா எடுக்கலாம். அப்படியே எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்தி தருவாங்க. அதுக்கு தகுந்தாப்புல வட்டி இருக்கும். இப்போதைக்கு 60000 ரூபா வட்டி, 10000 ரூபா வட்டி, 60000 ரூபா கட்ட போகிறோம் மொத்தமாக. ஏமங்கலம் பரவாயில்லையா? நகைலாம் வாங்கினோம்னா இன்றைக்கி நகை விற்கிற விலைக்கு இந்த வருஷத்துக்கு அந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாகிடுது. நகை வாங்குறவங்களுக்குலாம் இந்த இது பணம் குழு வந்து நல்லது, அப்படி தானே? ஆமாக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி நகை வாங்குறதுக்கெல்லாம் பரவாயில்லத. ஏதாவது வட்டி கொடுறவங்களா இருந்தாலுமே மாதம் மாதம் எவ்வளோ வட்டின்னு வாங்கி கட்டிடுவாங்கன்னு வைங்களேன். செலவு பண்ணுறவங்க வாங்கினா தான் கஷ்டம். நகை வாங்குறதெல்லாம் இந்த வருஷத்துக்கு அந்த அடுத்த வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா பவுன் எங்கேயோ போய் நிற்கிது. அதனால் நகை வாங்குறதுக்கெலாம் இந்த குழு வாங்கிட்டு நகை வாங்கிட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டுற வருஷம் உள்ள பரவாயில்ல தான். ஆமாம் ஆமாம். ஏக்கா 10000 ரூபா வட்டியாம்மா, என்னக்கா பண்ணலாம்? எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை சின்ன பொண்ணு. நானாக கட்டுறேன், ராணி அக்கா தான் கட்ட போகிறாங்க. நான் வாங்கி அவங்களுக்கு கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். நானும் இதை வச்சு ஏதாவது பிஸ்னஸ்க்கு இது பண்ணலான்னு பார்க்குறேன். 10000 ரூபா வட்டிங்கிறாங்களே. சரி வாங்கித்தான் பார்ப்போம். எல்லோரும் வாங்குறாங்கன்னா அப்போ கரெக்டாக தான் இருக்குது ஏங்கா? ஆமாம், எல்லோரும் வாங்குறாங்கன்னா அப்போ கரெக்டாக தான் இருக்கும் வை. ஏக்கா, இந்த பணத்தை வாங்கி நீங்கள் என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க? அது நிறைய செலவு இருக்குது. என் பையனுக்கு வேறு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, அதை போய் பார்த்துட்டு பணம் கொஞ்சம் கொடுத்துட்டு வரணும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. 10000 ரூபா வேறு வட்டிங்கிறாங்க. கட்டித்தான் ஆகணும். இப்போதைக்கு தேவைன்னா வாங்கித்தான் ஆகணும், வேறு வழியும் இல்லை. ஆமாங்க்கா, நான் ஏதாவது வேலை கடை இது ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறேங்க்கா. 50000 ரூபா ஓட்டு ஏதாவது மளிகை கடை இது வைக்கலான்னு நினச்சிட்ருக்கிறேன். பார்க்கலாம். கடை வைக்க போறியா? நல்லது தான். இங்கேருந்து நம்ம டவுனுக்கு போய் தான் நல்லா வாங்குகிறோம். இங்கே கடை வச்சின்னா நல்லா ஓடு அதெல்லாம். ஆமாக்கா, நானும் அதை தான் நினச்சிட்ருக்கேன். நல்ல ஐடியா தான், நல்ல ஐடியா தான். லட்சுமி அக்கா வாங்கிக்கிறீங்களா? நான் உங்களுக்காக தான் வாங்கி தர்றதுக்கு இப்போ இது பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிறோம்மா, வாங்கிட்டா எனக்கு நான் வட்டி கட்டிக்கிறேன் உனக்கு பதிலாக. சரிக்கா. அப்புறம் நமக்கு ஆளுக்கு 20000 ரூபா வட்டி வர்ற மாதிரி இருக்கேங்க்கா. 1,00,000 ரூபா கிடைக்கும். ஏதாவது நகைக்கு இது வாங்கிக்கணும். ஆமாம் ராணி, அதையுமே சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துடும் நமக்கு. என் புருஷன் பார்த்தானு எடுத்து குடிச்சு போடுவான். பணத்தை மட்டும் கண்ணில் காட்டவே கூடாதாக்கு.
அவனுக்கு குழு விடுக்கிறதெல்லாம் எதுவும் தெரியாது. நானாக தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். தெரியாமல் மாதம் மாதம் கட்டிக்கலாம். நகை கீது அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தா தானே, வாங்கி வச்சுருந்தா தானே கல்யாணம் பண்ணி குடிக்க முடியும். ஏடா நீ இப்போ இருந்து நகை சேர்த்துனா தானே சேர்த்த முடியும். நம்ம அன்னைக்கு போய் நம்ம வசதிக்கு லட்சக்கணக்கில் காசு கொடுத்த நகை விலையில் என்ன இருக்குமோ அன்னைக்கு. அப்போ போய் நகை எடுக்கணும், இத்தனை மோன் வேணுன்ட்டாங்கன்னா நம்ம எப்படி போய் எடுக்கிறது சொல்லு? ஆமாக்கா, பொட்டை பிள்ளைகளுக்கு நம்ம இப்போ இருந்து சேர்த்து தான் ஆகணும். நீங்கள் அப்படி தான் பண்ணுங்க. யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் வாட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க, இல்லைன்னா பேங்க்கில் கொண்டு போய் வச்சுருங்க. அதான் நல்லது. லாக்கரில் வச்சுருங்க. ஆமாம் ராணி, அதான் பண்ணணும். ஓஹோ, புருஷனுக்கு தெரியாமல் தான் குழு எடுக்கிறியா? பார்த்துக்கிறேன். சரி, வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதா இல்லை போகலாமா வீட்டுக்கு? சந்தேகமெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளம்பலாம். சரி, போயிட்டு நாளைக்கு வந்துடுங்க, போய் வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஒரு வாரத்தில் பணம் வந்து பேங்க்கில் விழுந்துடும். நீங்கள் ஒரு சைன் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். நாளைக்கும் ஆஃபீஸ் வந்துடுங்க நாளைக்கு எல்லோரும் சேர்ந்து. ஓகேவா? சரி கீதா. குட் மார்னிங் பூஜா மேம். வாங்க குமார் சார். குட் மார்னிங். என்ன மேம் நின்றுட்டு காஃபி குடிக்கிறீங்க, உட்கார கூட இல்லை? சார், ஃபஸ்ட் பீரியடே கிளாஸ் இருக்குங்க சார், அங்கே வேறு போகணும். ரொம்ப தலைவலியாக இருந்தது காலையில். என்ன சொல்கிறது, காலையில் நமக்கு ஸ்டாஃப் நமக்கே எந்திரிச்சு வர முடியல இந்த பணியில். சரியான தலைவலி. அதனால் வந்து டீ குடிச்சிட்டு அப்புறம் கிளாஸுக்கு போகலான்னு வந்தேங்க சார். கரெக்டாக தான் சொன்னீங்க. இந்த பணியிலலாம் எந்திரிச்சு காலேஜுக்கு கிளம்பி வருதுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நல்லா காலேஜ் படிக்கும் போதே இவ்வளோ சீக்கிரம் கிளம்புனதில்லை. அதானுங்க சார், நாமெல்லாம் காலேஜ் படிக்கும்போதே இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிக்க மாட்டோம். இப்போ வேலைக்கு வந்து என்ன பண்ணுறதுங்க, வந்து தான் ஆகணும். நம்ம ஸ்டாஃப் வேறு லேட்டுன்னு சொல்லி கதையும் சொல்ல முடியாது. ஆமாங்க மேம். டேய் பட்டாகுமார், டே ராஜு, என்ன இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டு பழையே? குமார் சார், நான் கிளாஸுக்கு போகிறேன், நீங்கள் பேசிட்டு வாங்க. ஏங்க மேம் இருங்க, ஒரு பெல் அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. பெல் அடிச்சதுக்கப்புறம் போனீங்கன்னாவே கரெக்டாக தானே இருக்கும். ஏன் அவசரப்பட்டு போகிறேங்கிறீங்க? இல்லை சார், சில பேர்த்த பார்த்தாவே இந்த நாள் ஃபுல்லாக நல்லா இருக்காது. நான் போயிட்டு வரேன். இவனத்தான் சொல்கிறாங்களோ? சரிங்க மேம், போயிட்டு வாங்க. என்னடா பண்ண? டேய் நான்லாம் ஒன்றும் பண்ணலடா. அவங்க தான் என் கிளாஸில் இருந்தாங்க. நான் போயிட்டு இது என் கிளாஸு அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான் சொன்னேன், வேறு எதுவும் நடக்கலைங்க. இந்த மாவாட்டு கோச்சிக்கிட்டு போகுது என்னமோ. நான் எனக்கிட்டு வந்தது. டேய் நீ ஏதாவது பண்ணியிருப்படா, இல்லைன்னா அந்த அம்மா இது கோச்சிட்டு போகுது. டேய் நான் எதுவுமே பண்ணலடா. இவன் ஒருத்தன் வந்துருக்கேன் பட்டையை போட்டு ஏதாவது வேர்க்கான பேசிக்கிட்டு. ஆமாம், உன் கல்யாணத்தன்னைக்கு நீ பட்டை போட்டு தான் மண்டபத்தில் உட்காருவியா என்ன? டேய் பட்டை போகிறதுனால இப்போ என்னடா வந்தது? நான் இந்த மாதிரி எல்லா பிள்ளைங்கிட்டு போய் வம்பிழுத்துட்டா வந்தேன். நானே பட்டையை போட்டு அமைதியாக பொறுப்பாக என் வேலையை பார்த்துட்ருக்கேன். நான் தீவிரமான முருகர் பக்தர். பட்டை இல்லாமல் இருக்கவே மாட்டேன். என் பேரே பட்டகுமார். ஏன் உனக்கு தெரியாதா என்ன? தெரியுது. இந்த செவ்வாய்க்கிழமையானா சும்மா சாமி ஸ்டேட்டஸ் வைக்கிற ஆளுக்கு தானே நீங்கள். நீங்களாம் உண்மையான பக்தர்கள். என்ன அப்போ உண்மையாக விரதம் இருந்து சாமி கும்பிட்றவங்களாம் பக்தர்கள் இல்லை. செவ்வாய்க்கிழமை ஸ்டேட்டஸ் வைக்கலன்னா எங்கே நம்ம முருகர் பக்தர் இல்லையோ அப்படிங்கிற பயத்தை எல்லாத்துக்கும் உருவாக்கி வச்சிருக்கீங்கடா. நானே அதுக்கு பயந்து சில டைம்லாம் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு பண்ணுறதெல்லாம் களவாய்த்தனம். இதில் பக்தர் வேற பக்தர். அதெல்லாம் அப்படித்தான்டா. ஏய் சந்தியா, கலக்கறியே இன்னைக்கு. ஹாஃப் சாரி பூவு சூப்பராக இருக்கே. யாருக்காக ஹாஃப் சாரியும் மல்லிகைப்பூ யாருக்காக? ஏய் பூமாரி, நீ கூட சிரிக்கிறல்ல? சந்தியா, நான் சோனி பாடினதுக்கு தான் சந்தியா சிரிச்சேன். அவள் பாடும்போது சிரிப்பு வருது, நான் என்ன பண்ணுறது? சரி விடு. அங்கே பாருடி, ராஜு சார் அழகா இருக்கார்ல. இப்படி சின்ன பையன் மாதிரியே இருக்காரு. நிஜமானுமே அவர் சார் தானா? எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. பார்த்தாவே தெரியலையாடி. அவருக்காக கண்டிப்பாக ஆள் இருக்கும். சும்மா ரூட் விடாத. ஏண்டி சைட்டு கூட வாடி அடிக்கக்கூடாது. அழகா இருந்தால் எல்லாரும் பார்க்க தானடி செய்வாங்க. அது சரி. அங்கே பாரு, ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைகளாம் உனக்கு வந்து பார்த்துட்டு இருக்கு. சைட் அடிச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பேசிட்டு வாப்போ. ஏம்மா என்ன வேணும்? சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், கேன்டீன் வந்தோம். சரி கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, போங்க. ஓகே சார். ராஜு சார், யூ ஆர் ஹேண்ட்ஸம் சார். இந்த ஷர்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கு. இவ என்னடி இன்னைக்கு நம்மளை செருப்படி வாங்க வைக்காம விடமாட்டா போலையே. அதானே. ஆமாண்டி, எனக்கு ஒரு பயமா இருக்கு. இப்படியா சார் கிட்ட சொல்லுவா? அவர் வேற ஷாக்காகி நிற்கிறாரே, என்ன சொல்லுவாருன்னு தெரியல. இல்லை சார், நீங்கள் பார்க்க சின்ன பையன் மாதிரி ஹேண்ட்ஸமாக இருந்தீங்க. ஸ்டாஃப் மாதிரியே இல்லை, அதான் சொன்னேன். ஏதாவது தப்பு இருக்கா சார்? அதெல்லாம் இல்லை. தேங்க்யூ. வெல்கம் சார். சரி எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க, டைம் ஆச்சு. ஓகே சார். போலாம் வாங்கடி. என்ன இவ்வளவு வாயை பிளந்துட்டு நிற்கிறாளுங்க?
உங்களை தான் போகலாம் கிளாஸுக்கு. போகலாம். போகலாண்டி. அதுக்கு இப்படி வாயை பிளந்துட்டு நிற்கிறீங்க? நான் 3 பேரும் என்னடி சொல்கிற? 3 பேரும் ஷாக்காகி நிற்கிறோம். நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்ட. அவர் திட்டு இருந்தா என்ன பண்ணியிருப்ப? அதான் ஸ்டாஃப் கிட்டேயே இப்படி போய் சொல்லிட்ட. உண்மையை தானே சொன்னேன். சரி வாங்க போகலாம். ஆமாம்மா, முதல்ல இங்கேருந்து போகணும். ஐயோ, இப்போ கூட மட்டும் வரவே கூடாதுடா சாமி. அவங்க மறுபடியும் ஏதோ சொல்கிறதுக்குள்ளே போயிடலாம். சோனி, சந்தியா. ஆமாண்டி, போகலாம். ஏம்மா நில்லுமா. ஐயோ, செத்தடி கலை. நீ இன்னைக்கு பாரு, இந்த குமார் சார் நிற்க சொல்கிறாரு. ஏய், என்னடி நிற்க சொல்கிறாரு? ஏதாவது சொல்லுவாரோ? அதை நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும்ல கலை. சாரிகிட்ட போய் இப்படி சொல்லிட்டு இப்போ வந்து என்ன இப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் என்ன பண்ணுறது? என்னடி ஒருத்தி கூட சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க சார்? டேய், எதுக்குடா நிக்க சொன்ன? பாவம் பிள்ளைங்க போயிட்டு போகுது, விடு. நீ சும்மா இருக்கா கொஞ்ச நேரம். என்ன அவனை மட்டும் பார்த்தா ஹேண்ட்ஸமாக இருக்கிறீங்க சாருங்கிறீங்க, என்னையெல்லாம் பார்த்தா ஹேண்ட்ஸமாக இல்லையா? என்னை பார்த்தா என்ன வயசான ஆள் மாதிரியே இருக்குது. பட்டா ஓட்டுக்கிறங்கிட்டே எப்படி நினச்சிட்டிங்களா பூமர்னு? என்ன நான் ஹேண்ட்ஸமாக இருக்கேனா இல்லையா? சார், உங்களை யாராவது அப்படி சொல்ல முடியுமா சார்? நீங்கள் அவரை விட நீங்கள் தாங்க சார் அழகாக இருக்கீங்க. உங்களை பார்த்தா தான் சார் சின்ன பையன் மாதிரி இருக்கு அவரை விட. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு, அதான் சொல்லுவேன். உங்கள் ஷர்ட்டும் சூப்பராக இருக்குது சார். நீங்களும் ஹேண்ட்ஸமாக சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க. ஓகே சார். சே, கலை தப்பு ஸ்டாடி. நான் கூட இன்னைக்கு ரொம்ப செத்தா அப்படின்னு நினச்சேன். ஆமாம் பூமாரி, நானும் நம்மளே சேர்த்து மாட்டி விட்டுட்டேன்னு நினச்சேன். ஆனால் இவங்க 2 பேர் செம ஸ்வீட்டில் ரொம்ப யதார்த்தமாக எடுத்துக்கிட்டாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னு கூட நினைக்காம ஜாலியாக பேசுகிறாங்கல்ல. ஆமாண்டி. உண்மையாகவே இவங்க 2 பேருமே செம கேரக்டர்ல. இந்த மாதிரி பர்சன்லாம் ஸ்டாஃபாக வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கோணுண்டி. ஆமாம் சோனி. இப்போ கிளாஸுக்கு போங்க. ஓகே சார். டேய் டேய் டேய், என்னடா? இதெல்லாம் உனக்கே வர இல்லையா? இல்லை. என்னமோ போய் வேலையை பாருடா. அந்த பிள்ளைங்க என்னையும் தான் அழகா இருக்குன்னு சொல்லிச்சு. பெரிய ஆண் அழகா இவன். எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளை பார்த்து பல்ல காட்டிட்டு போடா, போய் வேலையை பாரு. இப்ப பல்ல காட்டினது நானா இல்ல நீயானதுதான் தெரியல. சரி வீடு, டைம் ஆச்சு, கிளாஸுக்கு வேற போகும். அட ஆமாமா, எனக்குமே கிளாஸ் இருக்குது, நானும் போறேன். சரி, சீக்கிரம் போகலாண்டி. நம்ம கேன்டீன்லேயே டைம் ஆக்கிட்டோம். கிளாஸ் வேறு ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த அம்மா வேறு என்ன சொல்லுவோம். ஸ்டாஃப் யாருமே இல்லை பூமாரி. சொல்லப்போனால் ஸ்டூடெண்ட்டே 2-3 பேர் தான் இருக்காங்க. அப்பாடா, இப்போ தாண்டி நிம்மதியாக இருக்குது. நம்ம சரணை பார்த்துட்டு உள்ளே போகலாமா? ஆமாம், இவங்களாம் இருந்தால் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. அதனால் நம்ம வெளியவே அவனை பார்த்துடலாம், அதான் நல்லது. அவன் சொன்ன மாதிரி நம்ம ஹாஃப் சாரி கட்டிகிட்டு வந்திருக்கோம். அவன் என்ன சொல்லுவான்னு தெரில, பார்க்கலாம். சரிடி, நீங்களாம் கிளாஸுக்கு போகிறதுனா போங்க. நான் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன். அங்கே போனால் ஒரு மாதிரி வெக்கையாக இருக்கும். அது பேசாமல் வெளியே நின்னா காற்று வாங்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். என்னது வெக்கையாக இருக்குமா இந்த குளிர் காலத்துலையா? சரி வாங்கடி, அவள் தான் சொல்கிறாள், அவள் வெளியே நின்று போகிறா. நம்ம போகலாம் வாங்க. நான் வேணா கூட இருக்கட்டுமா சந்தியா? இல்லை பரவாயில்ல, எல்லோரும் போங்க. நான் வேணா கொஞ்சம் நேரம் கழித்து வரேன். சரிதான். சந்தியா, நீ ஏன் கிளாஸ்குள்ளே வராமல் வெளியவே நிற்கிற? உன்னை பார்க்கலான்னு தான். எங்கிட்ட ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? என்ன டிஃப்ரென்ஸு? எப்பவும் போல தான் இருக்கே. என்ன பூ வச்சிருக்க? ஓ அப்படியா, பூ மட்டும்தான் வச்சுருக்கேன்ல. சரி ஓகே. ஏன் இவ்வளோ கோவப்படுற? பின் என்ன, ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா இல்லை நிஜமாவே உனக்கு புரியலையா? எனக்கு டவுட்டாகவே இருக்குது, அதான் கோவப்படுறேன். யாராக இருந்தாலும் கோவம் தானே படுவாங்க. இந்த சந்தியா, நீ செம்ம க்யூட்டாக இருக்க. சரண், சரண் யாராவது பார்ப்பாங்க வீடு. சரண், என்ன
யார் பார்த்தா என்ன? ஏய் லூஸு, இது காலேஜ். ஸ்டாஃப் யாராவது பார்த்துட்டா என்ன ஆகுறது? என்ன பண்ணுவாங்க? டிசி கிழிச்சு கொடுப்பாங்க. என்னது? ஆமாம், டிசி கிழிச்சு கையில் கொடுத்துருவாங்க. நம்ம வேணா வேறு காலேஜ் சேர்ந்துக்க வேண்டியதான். பைத்தியம், டிசி கொடுத்துட்டா வீட்டில் நம்ம செத்தோம் தெரியும்ல. ஆமாம்ல. என்ன சிரிப்பு? போ கிளாஸுக்கு போ. மேடம், எங்களுக்கு போக தெரியும், நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போங்க. யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல? அதெல்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, நீ போ. சரி. ராணி, நகை விலை வேற ஏறிட்டே போகுது சரியா? பணம் வந்த உடனே நம்ம போய் நகை வாங்கிட்டு வந்துடலாம். அப்போ தான் என் புருஷனும் பணத்தை எடுக்காமல் இருப்பான். ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் சேர்த்தி அப்படி இப்படின்னு இன்னொரு 50,000 கிட்ட வச்சுருக்கேன். ஒரு 1,50,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல செயின் டெய்லி காலேஜ் போட்டு போகிறாப்புல வாங்கி கொடுத்துடலான் இருக்கேன். அந்த பிள்ளையும் கருத்து போய் அந்த கவரிங்கை போட்டால் கருத்து போயிடுது. அதை விதை போட்டு சுற்றுது. அதனால் ஒரு நல்ல செயினாக பார்த்து வாங்கி கொடுத்துடலான் இருக்கேன். அடுத்த வாரம் போகலாம் சரியா? ஆமாங்க்கா, நானுமே சந்தியாவுக்கு விலையில் வாங்கலான்னு தான் இருக்கிறேன். நானும் கொஞ்சம் காசு வச்சுருக்கேன், போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரிம்மா. லட்சுமி அக்காவுக்கு எப்போ பார்த்தாலும் நகையே தான். பூமாரிக்கு எத்தனை பவுன் தான் சேர்த்து வச்சுருக்காங்களோ. கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் கொடுத்து வச்சவன் போலையே. அட நீ வேற ஏமா, என் பிள்ளை எனக்காச்சும் தங்கத்தில் கம்மல் போட்டு பார்த்துருக்குறியா? கம்மல் கூட அந்த பிள்ளைக்கு நான் தங்கத்தில் வாங்கி கொடுக்கல. இப்போ தான் ஏதோ காசு இருக்குது, போய் சங்கிலி வாங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். அந்த பிள்ளை கருத்து போகிறதுனால அதை போட்டு ஒரு வழி ஆயிடுது. அதனால தான் சொன்னேன். எப்பப்பா என்ன ஒரு வேக்காலம். ஒரு பவுன் தங்கம் வாங்கினா கூட உங்களுக்கு இந்த வேக்காலம் வேகுது. நீங்களே எல்லாம் வச்சுக்கலாம், அப்படித்தானே? ஏக்கா, நான் என்னக்கா சொல்லிட்டேன்? தங்கம் வாங்க போகிறீங்களான்னு கேட்டேன். லட்சுமி அக்காவே கஷ்டப்பட்டு கொஞ்சம் நெஞ்சம் சேர்த்தி வச்சு பூமாரிக்கு வாங்கி தராங்க. அதில் இப்படி பொறாமப்படுறது தப்பு இல்லையா வசந்தி? ஏக்கா, தேவையில்லாமல் சொல்லாதீங்கக்கா, எனக்கு ஒன்றும் பொறாமையில இல்லை. சரி விடுங்கக்கா, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது தானே. அவங்க பொக்குன்னு போயிடுவாங்கல்ல, யாராக இருந்தாலும் அப்படி தானே இருக்கும். என்ன சின்ன பொண்ணு, வர வர அங்கேயே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க. நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? நான் விளையாட்டுக்கு தானே சொன்னேன். சரிம்மா, நீ விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நான் தான் தெரியாமல் சொல்லிட்டேன், விட்டுரு. விடுங்கக்கா, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சண்டை கட்டுவீங்களா? ஆமாம், எனக்கு நடந்தால் மட்டும் இவர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு கேட்குறது. நம்ம தான் சின்ன சின்ன விஷயத்துக்கும் கூப்பிட்றோம், அவங்களும் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. ஏதாவது சின்ன விஷயம் கிடைக்குமா முன்னூல் பிடிச்சிட்டு பெரிய விஷயமா மாற்றலான்ட்டு இருக்கிறாங்க. என்னை பார்த்தா மட்டும் இலக்காரமாக தெரியும் போல். அப்புறம் லட்சுமி அக்கா மாடு மேய்க்கிறதுக்கு போகலையா? இது என்ன அவ்வளோ பெரிய காமெடியா என்ன? இந்த நாள் முடி இப்படி சிரிக்கு. ஒரு வேளை பைத்தியம் பிடிச்சிருச்சோ? ஏன் மாடு மேய்க்கிறவங்கன்னா உனக்கு அவ்வளோ இலக்காரமாக இருக்குதா என்ன? இதுவும் ஒரு விவசாயம்தான் சரியா? ஐயோ அக்கா, நான் அப்படியெல்லாம் சொல்லலக்கா. எப்போவுமே போவீங்களே நேராச்சுன்னு இன்றைக்கி என்ன இங்கே சாகுவாசமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்டேன். இந்த 4 முடி தான் அது புரிஞ்சுக்காமல் சிரிக்குதுன்னா நீங்களும் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க. உண்மையுமே நான் அப்படிலாம் நினச்சி சொல்லவே இல்லைக்கா. மாட்டை தண்ணியெல்லாம் கட்டி அடப்பு கட்டில் தான் போட்டு விட்டுட்டு வந்திருக்கிறேன். மேய்ஞ்சிட்டு கம்முன்னு நிழலில் தேடி போய் படுத்துக்கு. அதனால தான் சாகுவாசமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். சரிங்க்கா. எம்மா, கொஞ்ச நேரத்தில் அந்த 4 முடி பார்த்த வேலையில் நம்ம சேர்த்துருப்போம் போலையே. நம்ம யதார்த்தமாக தானே கேட்டோம். ஏன்க்கா, என்னாச்சு? ஐயோ, ஒரே கால்வலி. தோட்டத்தில் சரியான வேலையா, ஆடு வேறு நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்தது. அதெல்லாம் மேய்ச்சி இழுத்து கட்டிட்டு வர்றதுக்குள்ளே சரியான வலி எடுத்துருச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது, அது வரைக்கும் நடக்க வேண்டாமா? சரிங்கக்கா, வாங்க உட்காந்துட்டு போகலாம். ஏங்க்கா, உடம்புக்கு இது சரியில்லையா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதை ஏன் கேட்குற ராணி? நான் காலையில் மாட்டை மேவில் கட்டிட்டு வந்துட்டேன். வெயிலாகவும் போச்சா, என்னாச்சு கண்ணு போட்டிருக்குது. நான் போய் பார்க்கையில் கண்ணுக்குட்டி வெயிலில் கிடக்குது, எந்திரிக்கவே மாட்டேங்குது. அதையெல்லாம் பிடிச்சி நிழலில் விட்டுட்டு மாட்டை நிழல்லையும் கட்டிட்டு வந்திருக்கிறேன். என்ன ஆகுமோ தெரில, எந்திரிச்சு நிற்கவே மாட்டேங்குது. பால் குடிச்சுது, ஆனால் மறுபடியும் போய் படுத்துக்குது. அது கண்ணு வெயிலே கிடந்ததுக்கா இருக்குங்கக்கா, சரியாக போயிரு விடுங்க. நான் அப்படி தான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, நாங்கள் கூட இன்னும் ஒரு 1.5 மாதம் ஆக கண்ணு போகிறதுக்கு அப்படின்னு நினச்சேன். 10 நாளைக்கு முன்னாடி தான் பால் கறக்கிறதுக்கு வேறு நிறுத்தணும். மடி வற்றவும் இல்லை, மடி வைக்கவும் இல்லை. என்னமோ போட்டு தொலைஞ்சிடுச்சு. நம்ம நேரம் கணக்கு சரியாக வைக்காம விட்டுட்டேன்னா இல்லை சீக்கிரமாக போட்டுச்சா அதுன்னு தெரில. எப்படியோ கண்ணுக்குட்டிக்காவது பால் இருந்தால் சரி.
பால் கறக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு மாதத்துக்கு கண்ணுக்குட்டிக்கு அப்படியே விட்டுற வேண்டியதை. அப்புறம் பால் திருப்பி கறந்தா தான் உண்டு. கண்ணுக்குட்டிக்கே பத்துமா பார்த்தாதான் தெரில. ஐயோ, நினைக்க என்ன சொல்கிறதுனே தெரில. விடுங்கக்கா, அதெல்லாம் பச்சை தட்டு தவிடு புண்ணாக்கெல்லாம் வச்சிங்கன்னா சரியாக போயிரு. கொஞ்ச நாளில் பால் திரும்பிக்க அதெல்லாம். ஆமாம் ராணி, நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறேன். ராணியக்கா, ஏன் சின்ன பொண்ணு, ஏன் இப்படி அறக்க ஒடியார? அக்கா, உங்களுக்காக்கா நான் இவ்வளோ நேரம் தேடிட்டே இருந்தேன். வீட்டுக்கெலாம் போய் பார்த்தேன், பையன்தான் இருந்தான். அவன் தான் சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி தோட்டம் போயிருக்கிறீங்கன்னு. அதான் உடனே தோட்டம் ஓடியாந்துட்டேன். சரி விஷயத்த சொல்லு, ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற? அறக்க வேற ஓடியார, என்னாச்சு? அக்கா, நான் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன்லங்க்கா, அதான் குழுவில் கூட காசு எடுத்தேனே. அதுக்கு என் மாமியார்கிட்டையும் என் புருஷன்ட்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டேன். அதான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். சின்ன பொண்ணு பிரியாணி ஸ்டால் எப்படி? சூப்பர், நல்லா பண்ணி. ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா கூட எங்ககிட்ட கேளு, நாங்கள் வந்து பண்ணித்தரோம். அட, நம்ம கலர் குருவி, நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நீங்கள் எனக்கு எப்போவுமே திட்டிகிட்டே தானே இருப்பீங்க. அட, நீ ஏதாவது பண்ணினீங்கன்னா நீ கலாய்ச்சின்னு திட்டுறது தான். அதுக்காக நீ ஏதாவது செய்யும்போது நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். நீயும் எங்கள் கூட்டாளி தானே, நீ நல்லா இருக்கணும்னு நாங்களும் நினைப்போம். உனக்கு கெடுதல் நினச்ச மாதிரி எனக்கு ஏதாவது வந்துடப்போதா என்ன? அட, சும்மா கேட்ட லட்சு, எனக்கு உங்களை பற்றி தெரியாதா? அதெல்லாம் சரி, பிரியாணி ஸ்டாலுங்கிற ஹோட்டல் தானே, பிரியாணி உனக்கு செய்ய தெரியுமா? நீ உங்கள் மாமியார் வீட்டில் செய்ய சொன்னாவே என்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிடுவேன். இப்போ எப்படி செய்வேன்? அதுக்கு தாக்கா உங்களை தேடி வந்திருக்கேன். நீங்கள் தான் இனிமேல் என் கடையோட செஃப். என்னது, செஃப்பா? அதாக்கா நானும் கேட்கலான்ட்டு இருந்தேன். செஃப்னா என்ன சின்ன பொண்ணு? அக்கா, அதான் சமையல் செய்வாங்கல்ல அவங்கக்கா. அப்போ சமையல் கறின்னு சொல்லு. எக்கோ, சமையல் கறின்னு அவ்வளோ கேவலமாக்கா. உங்களுக்கு தமிழில் சொன்னாதான் சமையல் கறி, இங்கிலீஷில் சொல்லி பாருங்க, செஃப். அதெல்லாம் சரிதான் சின்ன பொண்ணு. ஆனால் நான் எப்படி வந்து சமைக்கிறது? நான் காலையில் தோட்டம் போயிடுவேன், சாயந்தரம் தோட்டம் போயிடுறேன். உங்கள் கடைக்கு வந்து சமைச்சிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்குதா என்ன? என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? உங்களை நம்பி தானே நான் இருக்கேன். மத்தியானம் தான் இப்படியும் செய்வோம். பிரியாணியெல்லாம் மத்தியானம் தானே சேல்ஸ் ஆகும். நீங்கள் தோட்டம் போயிட்டு வந்து கூட எனக்கு சமைச்சு கொடுங்க. நான் சேலரியெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவேங்க்கா. அதெல்லாம் நீங்கள் லட்சுமி அக்கா, வசந்தி, உமா, நீங்களே இருக்கிற இதில் தானே நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஏன் அக்கா இப்படி சொல்கிறீங்க? அதுக்கு இல்லைம்மா, ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காதல்ல, அதான் பார்த்தேன். அதெல்லாம் நீங்கள் இல்லைன்னா லட்சு இல்லைன்னா நீங்கள் 2 பேருமே நல்லா தானே சமைப்பீங்க. எனக்கு ஒழுங்காக நீங்கள் தான் செஃப்பாக இருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கு கரெக்டாக சம்பளம்லாம் கொடுத்துருவேன். மத்தியானம் ஒரு 11 மணிக்கு வந்துட்டிங்கன்னா 3 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம். பாத்திரங்கள் வரதுக்கெல்லாம் வேணால் அந்த வசந்தி அக்கா, உமா அவையெல்லாம் கூப்பிட்டுக்கிறேன். நீங்கள் 2 பேரும் தான் சமைக்கணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி அழுகாத. 11லேருந்து 3 மணி வரைக்கும்னா நம்மளும் இங்கே வந்து படுத்துட்டு தானே இருப்போம். அதுக்கு பதிலாக செஞ்சு கொடுக்கலாம், நமக்கு ஒரு சம்பளம் மாதிரி ஒரு எனக்கு சொல்கிறீங்க. ஆமாம் லட்சுமி, அதுவும் கரெக்டு தான். நம்மளும் செஞ்சு கொடுத்தோம்னா ஏதாவது சம்பளம் கழிக்கி கொஞ்சம் சேர்த்து வச்சோம்னா பிள்ளைங்க படிப்புக்கு துணி வாங்குறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். பேசாமல் போகலாம். அப்படி சொல்லுங்க. எப்பா, விளையாடி ஒரு சரி, கொஞ்ச நேரம் தூங்குவோம். என்ன இவன் பைத்தியார மாதிரி வளரிட்டு இருக்கான்? எப்படியோ டிவி நமக்கு தான். சந்தியா, இப்போ தான் வந்தீங்களா 2 பேரும்? ஆமாம்மா, நான் இப்போ தான் வந்து உட்காந்தேன். சரி, இப்போ அம்மாவுக்கு ஒரு காப்பி போட்டு கொண்டு வரையா? பூமா, இப்போ தான் வர்றேங்கிறேன், அப்புறம் மறுபடியும் காப்பி போட்டுங்கிறேன். நீ போய் போட்டு குடிப்போ. என்ன சரண் கால் பண்ணுறேன்னு சொல்கிறான்? இவன் வேற இங்கேயே இருக்கானே, தூங்கிட்டானா? எதுக்கும் நம்ம வெளியே போய் பேசுவோம். என்ன கூப்பிட்றேன்னு சொன்னான், என்ன கூப்பிடல? சரண் தான் கூப்பிட்றான். ஹலோ சரண். சொல்லு. மேடம், என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணுவேன், எப்பவும் போல தான். இப்போ தான் வந்தேன், டிவி பார்த்துட்டு இருந்தேன். நீ கூப்பிட்றேன்னு சொன்னியா, தான் வெளியே வந்தேன். ஓஹோ, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியுமா? எங்கே இருக்க? உங்கள் வீட்டில் இல்லை, பஸ் ஸ்டாப்பில். உங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பில் தான். என்ன சொல்கிற? ஐயோ, நீ ஃபஸ்ட்டு கிளம்பு இங்கேருந்து. என்னடி ஆசையாக பார்க்க வந்தா இப்படி போகணும்னு சொல்கிற? பின் என்ன சொல்கிறதா? இப்போ தான் நான் வந்தேன் வீட்டுக்கு. இவ்வளோ நேரம் காலேஜில் பார்த்துட்டு தானே இருந்தேன். நீ? ஆமாம், பார்த்து தான் வந்தேன். மறுபடியும் பார்க்கலான் இருக்குல்ல. நாளைக்கு பார்த்துக்கலாம். யாராவது வந்துட்டாங்கன்னா நான் அவ்வளோதான்.
நீ ஃபஸ்ட்டு கிளம்பு. சரிதான். நான் அப்படி தான், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால தான். இப்போவே மாட்டிட்டோம்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அதுவும் எங்கள் ஊரில் இருக்கவங்க கண்ணெல்லாம் அப்படி பார்க்கும். எங்கள் ஊரில் யார் என்ன தப்பு பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ தானே ஏதாவது பரல பேச முடியும். அதனால் நீ கம்மனை வீட்டுக்கு போ, நாளைக்கு காலையில் மீட் பண்ணலாம். ராணி மக தானே இவ. என்ன பல்ல கட்டி அட்டி பேசிகிட்டு இருக்கா? கதை அப்படி போகுதா? என்னம்மா சந்தியா? பாட்டி யார்கிட்ட பேசுகிற? அது என் ஃப்ரெண்டு பாட்டி, காலேஜில் சோனியா. ஓ சரி. அப்படியே பாட்டி இங்கே உட்காந்துருக்குறேன், கொஞ்சம் போய் கடைக்கு போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்துடுறியா? சரி பாட்டி, கொடுங்க. ஆமாம், என்ன உனக்கு கோமதி காணும்? வருவாக்கா, வீட்டில் மருமக ஏதாவது வேலை செஞ்சால் பரவாயில்ல, இவ தான் எல்லா வேலையும் செய்யறான், செஞ்சு கொடுத்தானே வரணும். அவன் மட்டும் என் மருமகளாக இருந்தால் கையால் முறிச்சு வீட்டுக்குள்ளேயே விட்டுருப்பேன். சரியான ஊர் சுற்றியே இருக்கும் போல, ஒரு வேலையும் செய்கிறதில்ல, நல்லா சுற்றிகிட்டே இருக்குது. நான் வாக்கையிலே இதை வேறுன்னு சின்ன பொண்ணு உடையுமே, அந்த உமா அவள் உடையும் தான் சுற்றுவான். அவளுக்கு 2 பேர்த்தோட மாமியார் எனக்காவது வெளியே வந்து பார்த்துருக்குறேன். சரியான பிள்ளைக்கு இவளுக்கு உர சுற்றிட்டு இருக்கிறாளே, இவ கூட இந்த வசந்தி சுற்றிட்டு இருக்குது. ஆமாக்கா, அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நேற்று நான் கடைக்கு போயிருந்தேன்னா அங்கே பார்க்குற அந்த பேர் என்ன, ராணியோட மக என்னக்கா ஃபோனில் பல்ல கட்டிட்டு பேசிக்கிட்டே இருக்கா. என்னமோ இருக்குதுக்கா, நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன், பேசிகிட்டே தான் இருந்தது, சிரிச்சு. இருக்கலாம், நானும் ஒரு 2-3 வாட்டி பார்த்துருக்குறேன். ஏதோ பிள்ளைய கூட பேசுகிறாக்குன்னு நானும் விட்டுருவேனாக்கோ. இல்லை கோய், இதில் ஏதோ இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கணும் நமக்கு. எப்படியா இருந்தாலும் தெரியத்தானே போகுது ஒரு நாள். முத்தனை கத்திரிக்காய் என்றைக்காக இருந்தாலும் தெருவுக்கு வந்து தான் ஆகணும். ஆமாம்மா, வந்து தான் ஆகணும். என்றைக்காக இருந்தாலும் தெருவில் பேர் நாற்போது, அது உடனே தெரிஞ்சது. அக்கா கோமதி வர்றா, எதுவும் சொல்லிக்காதீங்க. ஆமாம்மா, இவள்கிட்ட சொன்னோம்னா இவள் போய் அவன் மருமகிட்ட சொல்லிடுவா. அந்த வசந்தியும் ராணியும் கூட்டாளி, அப்போ நம்ம சொல்லிட்டு இந்த ஊரை பரவச்சுட்டுருவாங்க, தேவையில்லாத நமக்கு வேலை. ஆமாக்கா. என்ன நான் வந்தது 2 பேரும் அமைதியாயிட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோமதி, உன் மருமகதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், ஒரு வேலையும் செய்கிறதில்ல பாவம் கோமதின்னு. அதை ஏன் செல்விக்கா கேட்குறேன்? என்னால் முடியல, எப்போ பார்த்தாலும் ஏதாவது வேலை சொல்லிகிட்டே இருக்கிறா. இந்த வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, இந்த கழுத்தில் இருக்கிற செயின் மேலே தான் அவளுக்கு ஒரே கண்ணாக்கும். ஒரு நாள் கள்ள தூக்கி போட்டு செயினையும் மூக்கத்தையும் தூக்கிட்டு போனாலும் போயிடுவா. செய்யக்கூடிய ஆள் தான் மருமகன். ஆமாக்கா, செஞ்சாலும் செய்வா, சொல்ல முடியாது. அப்புறமாங்களா, உனக்கு தனியாக இங்கே இருக்கிறதுக்கு பயமா இல்லையா? ஏதோ நம்ம ஊரில் திருடம் மூன்றான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னது திருடனா? என்ன சொல்கிற? அட ஆமாமாங்களோ, திருடன் தான். அது ஏதோ பைக்கை திருடிட்டு போயிட்டானாம்மா. இது எப்போ? இனி ஊருக்குள்ளே இருக்கிறதே பயமாட்டிருக்குதே. நேற்று சாயந்தரம் தான் ஒரு 6 மணி வாக்கில் பால் கறக்கிற பண்ணி நிறுத்திட்டு போனானாமா. திரும்பி வந்து பார்க்குறானாமா, வண்டி காணாமாம்மா தோட்டத்துக்குள்ளே. என்ன பண்ணுறதோ. சரிதான், நம்ம தோட்டத்துக்குள்ள வண்டி நிறுத்துறக்கே பயமாக இருந்தால் போக வேண்டியது. நான் வேற இங்கே தனியாக ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன், என்ன பண்ணுறது? என் பிள்ளைகள்லாம் போயிட்டு என்னை பார்க்குறதுக்கு வந்தால் தானே அது. அதெல்லாம் இங்கெல்லாம் ஒருத்தவங்க வர மாட்டேன், உன்னை பார்த்தாவே அவனே பயந்துக்குவேன். இங்கே எனக்கே திருடம் வந்து நீ பார்த்துருக்குற, குறுக்கில் எத்தனை திருடம் வந்தாலும் இங்கே வரமாட்டானா. அதுவும் சரிதான். உன் மக ஏதாவது காசு எதுவும் அனுப்புவானா? மாதம் போட்டு விட்றியா? அதெல்லாம் போய் பேங்க்கில் எடுத்துக்குவேன், அது மட்டும்தான். பார்த்தே ரொம்ப நாளாச்சு. என்ன பையனும் ஒரு எட்டு வந்து பார்க்குறது இல்லையா அம்மாவை? அப்பா இல்லாமல் அம்மா அத்தை கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்திருக்கிறாளே, அந்த எண்ணம் கொஞ்சமாவது இருந்தால் வந்து பார்த்துட்டு போவான்ல. எங்கக்கா, என் பையன் வந்தால் தான் அந்த சண்டை சிரிக்கி எனக்கு மருமகன் ஒருத்தி இருக்கிறாளே, அவள் விட்டுருவாளே என்ன? ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை. அவன் வந்து ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போய் அங்கேயே வாமா அங்கேயே இருந்துக்கலாம், இங்கே வந்துட்டு போது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டு போனான். ஒரே வரந்தேன், சண்டைக்கிட்டே என்னை முடிக்க விட்டான். நான் தப்பா தம்பி, மாதம் எனக்கு பணம் அனுப்பு, இங்கேயே இருந்துக்கிறேன், இங்கேயே இருந்தால் கால் கஞ்சி நிம்மதியாக நானே காய்ச்சி குடிச்சுக்குவேன், நான் ஓட முடியாதுன்ட்டு வந்துட்டேன். சரிதான் போ, எல்லா மருமகளும் ஒரே மாதிரி தான். ஆமாக்கா. என் மருமகளை இந்த வேலை பண்ணால் காலை முடிச்சு உட்கார வச்சிருவனாக்கு. என் பையன் நின்றுனா நிற்பான், உட்காருனா உட்காருவான், என் பேச்சை மட்டும்தான் கேட்பான். உங்களுக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கை, எங்களுக்கு அப்படியா? எப்படியோ இவரே வின் பண்ணிட்டா நல்லா இருக்கும். என்ன பிள்ளைங்களோ, அவருக்கு அனுபவம் இல்லை, ஒன்றும் இல்லை. சொன்னால் கேட்குறீங்களா என்ன? ஓட்டு போடுங்கன்னு எங்களையும் மிரட்டி போட வைக்கிறீங்க. சரி பார்க்கலாம். டேய் தள்ளி கொறடா. அதெல்லாம் நல்லா ஆச்சுதான்ப்பா கொடுப்பாரு.
எல்லாருமே இன்னும் ஃபஸ்ட் டைம் அனுபவத்தோடைய வர்றாங்க, எல்லாத்துக்குமே ஒரு ஃபஸ்ட் டைம் இருக்கும்ல, அது மாதிரி தான் இவருக்கு. அது அப்படி இல்லைம்மா, உங்களுக்கு சொன்னால் புரியாது. ரெண்டு கட்சியும் ஸ்ட்ராங்காக இருக்கையில் இவர் வந்தாருன்னா அது எப்படி விடுவாங்களா? நிறைய இருக்குது அரசியலுக்குள்ளே, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது சின்ன பிள்ளைங்க. போங்கப்பா. ஏங்க என்ன தீந்துச்சுங்க, போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சமையல் வேறு பாதியிலே நிற்குது. அட, ஒரு மனுஷன் வந்து சித்த அக்கடான்னு உட்காரக்கூடாதம்மா, இப்போ தான் வந்து உட்கார்ந்தேன். இவனை போக சொல்லு, பையன் எதுக்கு வச்சு வச்சிருக்கிறேன், இவனை போக சொல்லு ஃபர்ஸ்ட். ரிசல்ட் எல்லாம் சாயந்தரம் 6 மணிக்கு மேலதான் வரும். நீ போய் கடைக்கு போயிட்டு வா. காலையில 9 மணிக்கு ரிசல்ட் வருமாமா. போ, எல்லாம் ஓட்டெல்லாம் எண்ணி தானே கடைசி சாயந்தரம் தானே ரிசல்ட் சொல்லுவாங்க. கடைக்கு போயிட்டு வாங்க, நிறுவனத்தில் யாரோ ஒருத்தர். ம், அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடு. வர்றதுக்குள்ள மழை தண்ணி இவ்வளோ வேகமாக வந்துருச்சு, என்னக்கா பண்ணுறது? அதாராணி, எனக்கும் தெரியல. பூ சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். வத்தெல்லாம் காய போட்டு வந்திருக்கேன். அந்த பூ மாதிரி எடுத்து போட்டாலே இல்லையான்னு தெரியல. எங்கள் வீட்டு கழுதைங்கன்னாங்கக்கா என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. துணியெல்லாம் அப்படியே காய போட்டு வந்தேன். காலையில் வெயிலில் மொட்டை வெயிலில் துணி துவைச்சி போட்டேன். 10 மணினா நல்ல வெயில் வந்துடுது. இந்த வெயிலில் துவைச்சி போட்டு வந்தால் என்ன மனுச்சுகளோ. ஆமாம், வெயில் தான் போட்டு கொளுத்தி எடுத்தது. திடீர்னு மழை வந்துருச்சு. நான் இந்த மழையை வரும்போது எதிர்பார்க்கவே இல்லை. சரி ராணி, நீ பார்த்து போ, நான் போய் எல்லா வத்தெல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரிங்கக்கா. சோனி, மழையில் என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, ரொம்ப நாள் கழிச்சு மழை பெய்யுதா, அதான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேம்மா. மழை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுமா. இவ்வளோ நேரம் வெயில் 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 சுத்தமாக முடியல. இப்போ பார்த்தோம்னா அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு, அதுதான் டான்ஸ் ஆடிட்டேன். காய்ச்சல் வந்துருச்சு, யார் பார்க்கறது? முதல்ல போய் தொலை தவட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள இருப்போம். உங்க அம்மா எவ்வளோ ஜாலியாக வந்தேன்னு தெரியுமா? அண்ணா அண்ணா அண்ணா, சொல்லுப்பா. இதுக்கு இப்படி மலையில் நினைச்சிட்டு இருக்கீங்க? உள்ளே வாங்க, இல்லை இந்த சைடு வந்து உட்காருங்க. மலையிலேயாவது நினையாமல் இருப்பீங்க. மலையில் நினைச்சு ஜுரங்கிது வந்துட்டு போகுது, அதுவும் வெய்ய காலத்தில் வேற மழை. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னாச்சு இவருக்கு? என்ன இந்த மழை இப்படி பெய்யுது? ரொம்ப நேரமாக இருக்கும்ல இங்கே. ஆமாம், ஆனால் இன்னைக்கு அப்படியே இங்கே இருந்தணும் போல இருக்கு. இந்த மழை நிற்காமலே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஏன் வீட்டில எல்லாம் தேட மாட்டாங்களா என்ன? தேடட்டும், நமக்கு என்ன? தேடட்டுமா? ஏய், அவங்க உங்கள் அப்பா அம்மா. அது தெரியுது, இருந்தாலும் யோசிச்சு பாறேன். இந்த மழை குளிர் அப்படியே இந்த மரத்தடியில் அவங்க கூட நிற்கும்போது இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? இது இப்படியே இருந்தாலும் எங்கள் வீட்டில். சரிதான். சார், உனக்கு ஞாபகம் இருக்கா நான் ஃபஸ்ட்டு இப்போ உங்க கூட பேசினேங்க? இது என்ன கேள்வி? எப்படி இருக்கும் எனக்கு இதெல்லாம்? நான் மலையில் நடந்துட்டு இருந்தேன், அப்போ நீ கூட கொண்டு வந்து கொடுத்த. ஆமாம், நம்ம அப்போலாம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தோம்ல. ஆமாம், அப்போ இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம்ல. என்னது ஃப்ரெண்ட்ஸா? அப்போனா ஒன்றும் இல்லை. ஏன் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி சோகமாயிட்டேன்? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஏய் லுக்ஸு, சும்மா சொன்னேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்னா ஐ லவ் யூ. நீ நான் சொல்லுவேன்னு பார்த்தேன், நீ சொல்கிற மாதிரி தெரியல. என் வயிறுமும் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏய், எங்கே போகிற? நான் இங்கே நின்றுக்கிறேன். ரொம்ப பண்ணுற நீ. மழை நிற்க போகுது சோனி, நம்ம வீட்டுக்கு போகலாமா? எங்கே நிற்க போகுது? அதுதான் தூரிட்டு இருக்கல. ஆமாம், ஆனால் எங்கே தானே தூருது. நான் உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு என் வீட்டுக்கு வர போகணும் சோனி. தேடுவாங்கல்ல, புரிஞ்சுக்கோ. சரி, போகலாம். ஆனால் கஷ்டமாக இருக்கு. என்ன கஷ்டம்? நம்ம என்ன நாளைக்கு பார்க்கவே மாட்டோம். நாளைக்கு ஸ்கூலில் மீட் பண்ணலாம். ஓகே. சோனி,
சாரி சோனி, நான் பண்ண தப்பு தான். ஆனால் எனக்கு புரிஞ்சிச்சு, நீ இல்லாமல் நான் இருக்கவே முடியாது. நீ என்னை எப்போ மன்னிச்சு ஏற்றுப்ப? இங்கெல்லாம் கால் வைக்க ஆகாது போலயே. மங்களம், மங்களம், வாங்கக்கா. என்ன உன்னை பார்க்கலான்னு வந்தால் வீட்டை சுற்றி ஒரு சேரிய சகதியமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்டி வாசல் கட்டி வைக்க வேண்டியது தானே. உன் பையன் அங்கே டவுனில் போயிட்டு மாடி கட்டி இருந்தால் மட்டும் பத்தாது. அம்மா இங்கே ஒரு நல்ல வீடு, ஒரு 2 ரூம் போட்டு ஒரு நல்ல வாசல் மாதிரி போட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இந்த கோலை குடிசையில் விட்டுட்டு போயிருக்கிறேன். உன் பையன்ட்டு இதெல்லாம் கேட்க மாட்டியா நீ? என்னக்கா வந்த சொல்கிறீங்க? எனக்கு வாச்ச மருமக அப்படி ஏதோ நல்ல மருமக, நல்ல நகை கொண்டு வரான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவன் என்னோட அண்ணன் என் பையனை பிடிச்சி டவுனில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அங்கேயே இருக்கிறா. ஒரு நாள் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்குறது இல்லைக்கா. அவள் தப்பி தவறி ஏதாவது 100 ரூபா 200 ரூபா கொண்டு வந்து கொடுத்துட்டான்னா அவள் ராட்சசியாட்ட அடுவா. அவன் இங்கே வந்து வீட்டை கட்டி தரது. கடைசி காலம் வரைக்கும் இங்கே இருக்க வேண்டியதான். இனி என்ன, எனக்கு வயசாயிடுச்சு. இனி இருக்க போது 2 வருஷமோ 3 வருஷமோ இதுலேயே தள்ள வேண்டியதாங்க்கா காலத்தை. என்னது நீ பிள்ளை விடக்கூடாது. நானாக இருந்தேன்னு வச்சுக்கோ, வீட்டை கட்டி ஒரு ரூமாவது போட்டு நல்லா உட்காந்துருந்துருப்பேன். சிமெண்ட் தர ஓட்டு தர சொல்லு. இப்படி எத்தனை நாளைக்கு இருப்பேன்? இல்லைன்னா வா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மலையாள குடும்பம் இருக்குல்ல, அது எதுவும் வாடகை கொடுறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்ததுங்க. ஒரு ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ரூமு தனியாக இருக்குது. 2 ரூமு தான். அது போக பாத்ரூம் வசதி இருக்கும் போல். தண்ணி நல்ல தண்ணி வரும். டெய்லியும் வருமானு தெரில. எங்கள் வீட்டுக்குலாம் எப்படி வருதோ 2 நாளைக்கு ஒருக்கா அது மாதிரி வரும். நீங்களே வந்து தாங்க. ஏக்கா நான் சம்பாத்தியமாக்கா பண்ணுறேன். இல்லை ஏதாவது கூலிக்காக போனாலும் கூட பரவாயில்ல. மாதம் வாடகை கரெக்டாக கொடுக்கணுமே. அட 2000 ரூபா தான் வாடகை. இந்த காலத்தில் யார் 2000 ரூபாய் வாடகை கொடுக்குறா? உனக்கு தான் விஜய் ஜெயிச்சிட்டானாமே. நீ 2500 ரூபா மாதம் போடுவேன். 6 சிலிண்டர் வேறு வருது. 6 சிலிண்டர் தான் சொன்னாங்க. அப்புறம் பஸ்ஸும் ஃப்ரீ. வேறு என்ன வேணும்? சோத்துக்கு வாங்கினா போகுது. பயங்கட்ட லேசாக பேசி வாங்கிக்கலாம். வாடகை இதில் கொடுத்துக்கலாம். அப்புறம் என்ன உனக்கு கவலை? என்னக்கா சொல்கிறீங்க? ஜெயிச்சிட்டானா? நான் ஜெயிக்க மாட்டானெல்லாம் நினச்சேன். அட எல்லாரும் அப்படி தான் நினச்சோம். ஆனால் கடைசியில் பார்த்தா இது இருக்கிறதே அவன் தான் அதிக ஓட்டு வாங்கியிருப்பான் போல். 108 தொகுதியே என்னமோ இது வரைக்கும் இன்னும் ரிசல்ட் வரல. மற்றதுக்கெல்லாம் கீழே போயிடுச்சு. என்ன ஏடிஎம்கே ரொம்ப கீழே போனால் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவர் கொரோனா காலத்துலேயும் உண்மையாக நல்லா ஆட்சி பண்ணார். மற்றபடி எனக்கு வேறு எந்த வருத்தமும் இல்லை. இந்த ஸ்டாலின் தோத்துட்டாரு நம்ம குளத்தூர் தொகுதியில். அடடா, என்ன சொல்கிறீங்க? விசில் கிட்டியா இல்லை ரெட்டையில் கிட்டியா? இங்கே டிவியெல்லாம் இல்லையா பார்த்தீங்களா? அதெல்லாம் நான் பார்க்குறதுலாம் இல்லை. அட விசில்லாமா, நிறைய தலைவர்கள் விசில் கிட்ட தோற்று போயிருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் நேரம். கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமாக ஓட்டாங்க. ஆட்டம் போட்டதுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க மக்கள். சரிதான். ஆனால் ஒன்று தெளிவாயிருச்சு. கடைசியில் காசை கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாங்கிற நினப்பெலாம் போயிடுச்சு. எப்படியோ விசில் வந்துடுச்சு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அவனுக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷமாகவும் இருக்குது. பார்க்கலாங்க்கா. இவனே சரியில்லைன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுறது? யாரை நம்பி தான் ஓட்டு போடுறது? அப்புறம் நான் நினச்சேன் போகவே கூடாது, எவன் குடும்பமும் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம போய் ஓட்ட போட்டு வரணுமே நினச்சேன். அப்புறம் மனசு கேட்காம இந்த வாட்டி போய் போட்டு வந்துட்டேன். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். சரி நான் வேணா கேட்டு பார்க்குறேன். நீ அங்கே வந்து தங்கிக்கோ, சரியா? சரிக்கா, கேளுங்க. நானே எங்கள் வீட்டில் கேட்குறேன். எப்படியும் மகா முத்துப்பேன். பார்க்கலாம். காசு வாடகைக்கு எப்படியாவது வாங்கணும். இங்கேயுமே என்னால் இருக்க முடியாதுல்லக்கா. காட்டுக்குள்ளே தனியாக வேறு இருக்கிறேன். இந்த மழை பெஞ்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா. விறகடுப்பு தான். அங்கே போயாவது நல்லா அடுப்பு வாங்கி நல்லா பால் காய்ச்சி நல்லா இருக்கும். தனியாக இருந்தாலும் ஒரு நிம்மதி வேண்டாமாங்க்கா. இங்கே பயந்துக்கிட்டே இருக்கணுமில்ல, பயமாக இருக்குது. இப்போ தான் எங்கள் பக்கத்தில் திருடம் வந்தேன், அவன் வந்த கொலகா கொண்டுட்டு திருடிட்டு போயிடறானுங்களாமே. எனக்கு அதுதான் இருக்கிறதுலே பயம். அதெல்லாம் மாறி இந்த ஆட்சியில் அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். பார்க்கலாம். சரிக்கா, நீங்கள் வரீங்களா உள்ளே உட்கார்றதுக்கு? நான் வரலாமா? அப்படியே தடத்துலையே போயிடுறேன். காலே வைக்க முடியாதாட்ட இருக்குது. அதுதான் உன்னை இங்கேருந்து கூப்பிட்டேன். இல்லைன்னா நானே உள்ளே வந்துருப்பேனே. நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன், வெயில் வந்தா. சரிங்கக்கா. அக்கா கேட்க மறந்துட்டேன். இந்த சரஸ்வதி எலெக்ஷனில் நின்னா தானே, என்னாச்சு? அவளும் தோத்துட்டா. இல்லைன்னா இந்நேரம் வெடி சுத்தமாக கிடக்குமில்ல. ஆமாம் நானும் நினச்சேங்க்கா. கூட பிறந்தவளையே அவள் மதிக்கிறதில்ல. பணங்காசு மட்டும் தான் மதிப்பா. கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமாக பாட்டா. இந்த வாட்டி நான் அவளுக்கு போடக்கூடாதுன்னு முடிவில் இருந்தேங்க்கா. ஆனால் காசு கொடுத்தா பார்த்துக்கங்க போட சொல்லி காசு வாங்கி வச்சுக்கிட்டேன். ஆனால் ஓட்டு போடல. இப்படியெல்லாம் சொல்லி தெரியாத நான் என்ன போடலை. அதுக்காக இப்படி சொல்லி தெரிஞ்சுட்டு அவள்கிட்ட போய் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவள் பத்திரகாளியாக மாறிடுவா. பார்த்துக்க. இல்லைக்கா, நான் உங்ககிட்ட மட்டும் தான் சொல்கிறேன், வேறு யாருக்கிட்டையும் சொல்லலை. சரி நான் போயிட்டு வரேன். சரிங்கக்கா. அப்படியே அந்த வீட்டை கேளுங்க. நானும் அங்கே வந்துக்கிறேன். இந்த காட்டுக்குள்ளே நேரம் இருக்கிறது. சரி கேட்டு வைக்கிறேன். கேட்டுட்டு உங்களுக்கு நாளைக்கு வந்து சொல்கிறேன். சரிங்கக்கா, போயிட்டு வாங்க, பார்த்து போங்க.